இந்த 100 ரூபாயை 9 வரைக்கும் 9லேருந்து வச்சிருந்தேன். என் தம்பிகள் எல்லாம் இவ்வளவு நேரம் முழித்திருக்கிறாள் என்றால் என்ன அவங்களுக்கு என்னை விட்டுட்டு போக மனசு இல்லை. குரு போட்டானே அந்த கட்டவட்டில் சாரம் போடுறதுல ஏன் நின்று போறேன் 2 நாளைக்கு. ஏய் முருகா உனக்கு தெரியாப்பா, ஒரு கல்யாண வீட்டில் பயல ஊரம் சேர்ந்து கட்டவட்டு அடிக்க போனாங்க. ப்ரெஸ்ஸுக்காரன் லேட் பண்ணிட்டேன், சாரத்தை போட்டு ஏறிட்டேன். ஒருத்தன் மம்பட்டியோட, ஒருத்தன் அருவாலோட, அதில் ஒருத்தன் பருத்தி பாலோட நின்ட்டேன். போட நொப்பம். இந்த விழா கமிட்டி யாருங்க? இந்த கயிறை அவுக்க முடியுமா? அவருக்கு எனக்கு உறுத்துதே. பாசத்துக்குரிய அமைச்சர் பெருந்தகை RS ராஜகண்ணப்பன் அவருடைய சார்பாக ஐயா லட்சுமணன் அவர்கள் ஒரு 500 கொடுத்துட்டு ஒரு அடி போயிட்டு மறுபடியும் ஒரு 100 கொடுத்தார். 600 கொடுத்த தங்கத்தை என்ன சொல்ல, இடி விழுந்துருச்சு. சரிதானங்க? சரியா இருக்கீங்களா? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. 600 ரூபாய்க்கு அந்த பாடுத்தாயா? 1000 ரூபாய்னா ஆளுமா டோலுமா தீப்பிடிக்க வரைக்கும் போவேன். தீ பிடிச்சிடும். அந்த மசூர் நினப்பு ராசாத்தி என் நினப்போ உனக்கு இல்லை. கிருச்சி வந்தார் ஒரு சாமியார், அருமையான சாமியார். ஓதுனாரா? இப்ப வந்த சாமியார் பேரு என்ன தெரியுமா? செந்தில் குமரன். அஜித் குமார் என்கின்ற செந்தில் குமரன். நோட்டீஸ்ல நீளத்தை போட்டு அடிக்காம விட்டேன். இவரை பார்க்கறதுக்கு பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, அவர் போட்ட சட்டை, அங்கிட்டலாம் வண்டி கட்டி வருவாங்க. நம்மளை மதிக்க மாட்டாங்க. முருகா செந்தில் குமரன் வந்த நாரதர் வந்தாருன்னா, MKR போடா எங்க ஏரியாவில் எங்க சிங்கம் தாண்டா அப்படின்னு காத்தாடி 1க்கு 3 கொண்டு வந்து போட்டு விடுவாங்க. வேர்வா நாத்தம். அப்படி இருந்த செந்தில் குமரன் இன்னைக்கு இந்த ஏரியாவில் பருப்பு வேகலை. எனக்கு என்ன மத அர்த்தம்னா, ஒரு திறமையான கலைஞன், நல்ல ஒரு பாடகன், முத்துச்சிற்பிக்காக சூப்பர் சிங்கரை விட்டு கொடுத்த ஒரு ஆள் யாருன்னா செந்தில் குமரன். கைதட்டலாம். இது முத்துச்சிற்பி தெரியுமான்னு அவனுக்கு தெரியல. வீடியோல பார்த்துவேன். சாமியா தலைவன் அவங்க விதியா எதுங்க மகளே? என்னத்தா எப்ப பார்த்தாலும் முக்காடை போட்டுக்கிட்டே இருக்கும், தர்த்தனையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. என்ன முக்காடு எடுத்தா? அண்ணே இல்லையா? பனி வருதுன்னு தெரியல, அப்புறம் உணர்ச்சியா நாடகம் பார்க்க மட்டும் சொல்லுதோ. இதுகளை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் இன்னும் தீதியாக குளிக்கலை. எல்லாம் என் தம்பிகளுக்காக எத்தனை சோம்பு, எத்தனை தூம்புட்டேன். ஆனா நாடக உலகம் இன்னும் 500 வருஷத்துக்கு அழியாது. ஏன் நீ போயிரு, அண்ணேன்னு வாக்குறேன். இல்லைன்னா என்னை செருப்பட்ட கூட எரிஞ்சிட்டு போயிரு. ஏன்னா அன்னை 500 வருஷத்துக்கு பொழப்பாரு. ஏன் இப்போ உள்ள இளைஞர்கள், என் தம்பி, சின்ன குட்டி பசங்க, இவங்கள்ட்டெல்லாம் போய் சேர்ந்துருச்சு இந்த நாடக கலை. உண்மைதானே? இன்னைக்கு எத்தனை நிகழ்ச்சிக்கு இருக்கு தெரியுமா? 2 லாரில் ஒன்று வந்து இறக்குறாங்க ஆடம்பாடுன்னு சட்டி பாடியோட. ஆமா, அது ஆட்டம் பூரா அள்ளுதுங்க. அவ்வளோதான். நாங்கள் வங்காச்சிய காலை இழுத்துட்டு ஆடுறோம். ஒரு 1 ரூபா காசு இல்லை.
பெட்டிக்கு பேர் எழுத எங்கிட்ட காசு இல்லைங்க. பலகா சீச்சதோட வச்சுட்டாங்க. எவன் பெட்டியோ குறிந்த மலைச்சாமியாப்பா அப்பா பாத்தியாரு. சாதம் போட காசு இல்லைங்க. என்ன தலைவா சாமியாரை சந்திக்கிறேன். அவருக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஓதம் தெரியுமா? தெரியுமா? அவர் ஐயர் இல்லைங்க, நாரதர் ப்ரோ. ஓத தெரியும். இந்தா 3 பேர்த்த விட்டு வந்துட்டாங்களே தங்கம் வாங்கடா. உங்களை சிரிக்க வைக்கிறது தானே கிச்சு கட்டு மந்திரம் கொண்டு இருக்கீங்களா? எப்ப வருவாரோ? என்ன பண்ண? பாடுற டே என்ன பண்ண? செந்தாமரையில வீட்டு இருக்க கணபதியா? அன்னைக்கு பூ இல்லை எதையாவது வீட்டு. செந்தாமரையில விட்டு இருக்கிறது யாரு? கருப்பு சாமிக்கு தான் பாட்டு போடுறாங்க. அள்ளி வைக்கும் கால்களுக்கு அரளி பூ ஜல்லடம்மா. அரளி பூல என்னைக்கு சொல்ல மாட்டாங்க. நான் கேட்கிறேன் பதில். நான் குங்குமம் கூட பாடி இருக்கேன். செந்தாமரை வீட்டில் பாட்டி மகாலட்சுமி செல்வக்கண்ணு கேட்கறதுக்கு மட்டும் சொல்லு. நான் நாரதர் போட்டாளுதேன். எதுல? ஆமா நாடகத்துல. இந்த கட்டையை வச்சுட்டு போயிட்டு ஒருத்தன் காய் அடிக்கிறது போயிட்டேன். அதோட விட்டவன் தானே. வெண்டாமரையில் வீட்டில் போல் யாரு? வெண்டாமரை தாமரை வீட்டிருக்கும் புது கோட்டையிலே புவனேஸ்வரி அம்மா. அம்மா எங்க ஒரு மாரியம்மா. கச்சடா கச்சடா கச்சடா. ஆடாமடா தம்பி அதுல புளுத்துங்க. இதுல கச்சையில கேனப்ப ஊர்ல கிறுக்கு பதட்டத்துல அவன் ஜாமான அடுத்த ஜாமான போட. என்னமோ வெண்தாமரையிலே வீற்றிருப்பாள். யார் அவள்? வெண்தாமரையிலே வீற்றிருப்பவள் என் அன்னை வெண்தாமர காளி காளி. கை தட்டலாம்ப்பா. இல்ல எந்திரிச்சு போங்கடா. உங்களுக்காகத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அன்னை காளி தேவியா? வெண்தாமரையில வீட்டு. காளி என்றால் என்ன? ஏய் யாரு வீட்டிருப்பானா அதுக்கு பதில சொல்லு. துணக்கால் இல்லை என்றால் களி. துணக்கால் போட்டாவல் தான் காளி. காளியில 4 வகை இருக்கு. மண்டு காளி, சுடுகாட்டு காளி, அந்த காளி, இந்த காளி, ஆட ஒக்காளி, வெட்காளி. பம்பா அரை வாங்கிட்டு போற? அரை வேணாம் 3 கொடுங்க. நாங்க பெரிய குடும்பத்துக்கு 2.5 கிலோ வாங்கிட்டு போவேன். 2.5 கிலோ வேணாம். சரி ஏன் பெண்கள் முக்காடு போடுறாங்க? தண்ணி அடிக்க கிடையாது. சரிங்க நல்ல விஷயமா பேசுறீங்க. முக்காடு என்றால் என்ன? மூடு நீ முதல்ல கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. முகத்தை காட்டாமல் மூடுவதுதான் முழுசா மூடு. தெர மண்டையில காடு முக்காடு. இந்த தொகுதியில நின்றா ஜெயிச்சிருவேண்டா. எந்த தொகுதியில இருந்தாலும் ஜெயிச்சு. ஓட்டு போறாங்களே ஓட்ட உடச்சு போட்டு போயிடுவாங்க. சரிங்க இது என்ன இடம்? பலகா மேடை. மன்னிக்கணும் ரீப்பர். என்னது? இடியப்பம். டேய் நாடக மேடை நல்லா பண்றான். அவங்க சொல்ற உனக்கு தெரியுதா? அவன் சொல்ல சரி அவன் சொன்ன புருஷன் வச்சு நாடகம் நடத்து. அப்புறம் என்ன மாதிரி இருக்கு நீ வர்ற கேள்வி டேய் வாடா. நான் கேக்குறேன். ஏய் ராதா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றா. கண்ட்ரோல் கண்ட்ரோல். நீங்க பேசாம இருக்குதா? நாம அதுக்கு அதே சாமி நம்ம சாமி தான் ராமசாமி. சரிங்க குறிஞ்சி நிலம் வேள்விமலை சாரல். வேள்வி நடத்துறதுனால வேள்விமலை சாரல் அப்படிங்கிற. பெண்களை பத்தி பேசினீங்களே நல்லா உகர்ந்தமான பேச்சு. முக்காடு போடணும். தலை விரித்து போட்டிருந்தா ஒருத்தி எங்க? அங்கே. நம்ம எங்கேன்னு அங்கேன்னு சொல்ல முடியும். தலைவா இப்படி தாண்டா ஒவ்வொருத்தனை ஏற்றி விட்டு போயிடுறாங்க. கடைசியில் என்னையும் ஏற்றிடுறாங்க. என்ன ஏட்டையா? என்ன ஏட்டையாவா? தலையை விருத்தி போட்டு இருந்தாள் ஒருத்தி. இருக்குல்ல இது பணம் கட்ட. நல்ல விஷயமா? மகாபாரதத்திலே யாருக்காக தலையை விரித்து கூந்தலை அவிழ்த்து விட்டு இருந்தாள். ஆமா அதே மாதிரி பாண்டிய நாட்டுக்கு ஒருத்தி வந்தா கூந்தலை அவிழ்த்து விட்டு கண்ணகி. ஆமாங்க மகாபாரதத்துல தலையை விரித்து விட்டு இருந்தவர் யாரு? அவுத்து விட்டு இருந்தவள். பாண்டிய நாட்டுல அவுத்தது கண்ணகி. மகாபாரதத்துல அவுத்தது இருளாயி. இருங்க
தப்பு உங்க மேலதான். என்ன காரணம்? அவனுக்கு காது கேட்காது. அவனுக்கு அந்த மைக்கில் சொல்லக்கூடாது, அவன் காத்துக்குள்ளேயே சொல்லணும். குருட்டான் போக்கல இது என்ன பதில் சொன்னானே தெரியலடா. இருளாய்யா. சரி இருக்கட்டுங்க, நீங்க சொல்லுங்க. மகாபாரதத்திலே கூந்தலை அவிழ்த்து விட்டிருந்தாள். மகாபாரதம் வழங்குவர்கள் சாம்சன் செல், அம்மாம் சோப், டாபர் கர்படி பெல்போ மற்றும் கோல்கேட். கேக்குற கேள்வி இல்ல சீரியலுக்கு விளம்பரம்னு கேட்டேன். சும்மா எதையாவது பேசியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. கேக்குறதுக்கு முதல்ல சும்மா அம்மா 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 அந்த அரபி கடலோடம் செந்தில் இப்படி வா, லேசா தெரிய விட்டுக்கல. நீ அடிச்சிட்டு போ, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சரி, அது மகாபாரதம் உனக்கு தெரியாது. தெரியும். புத்தியட்ட உனக்கிட்ட போய் மகாபாரதத்தை கேட்டா அப்படி தெரிய போறது. ஆமா, நான் அறிவு கட்டவே, உங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படியே அறிவு சார்ந்தவங்க. சிச்சிரு சிச்சிரு. சரி வா. பூலோகத்துல பெண்மகள் பூலுன்னு பேசுறேன். மெட்ராஸ்ல வச்சுக்கிற தங்கப்பாண்டி பாத்தியா சொல்றேன் கேள்றா. அட கேட்டு தொலைடா, ஏன் அந்த பாடப்படுத்துற படத்துல. பூலோகத்துல பெண்கள் தலைவரி கோலமாக எல்லாரும் சேர்ந்து அழுவாங்க. என்ன காரணம்? ஏன்டா அப்படி வர்ற? என்ன இடியப்பம் கிடையாது, அவ மகளுக்கு லஞ்ச் பேக் கொடுக்க வந்திருக்காரு. கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்போ. ஏன்டா இந்த அடுத்து வரட்டும். காரணம் ஒரு துக்க செய்தி, ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன். துக்கம் என்றால் என்ன? சோகம். சோகம் என்றால் என்ன? கவலை. கவலை என்றால் என்ன? எந்திரிச்சு போங்கடா. என்ன மன கஷ்டம்? 145 மன கஷ்டம் என்றால் என்ன? 1848 ஒரு கணக்கு. 1848. நீ அதுக்கு போயிருவ. ஏன் 1848 கிடையாது? ஏன் 53 எங்க ஐயா செத்தாருங்க அவன்? அது கிடையாது. 1848 என்றால் ஆரம்பத்திலே அந்த சரக்குனுடைய விலை 18, அப்புறம் 48. இப்ப எவ்வளவு கணக்கு கிளியரா பின்றேன். வெள்ளம் அபிராமத்துல மல்லிகை கடை வச்சா கூட முந்திரி பருப்பு. வாங்க, அதை விடுங்க. இல்ல, நான் என்ன கணக்குன்னா, துக்கம் அப்படி நடக்கிற நிகழ்வு வீட்டுல தலைவரி கோலமாக பெண்கள் எல்லாரும் இருப்பாங்க. அப்படி பெண்கள் இருந்து அந்த இறந்தவரை கொண்டு போய் அடக்கம் பண்ற இடத்துல இடுகாடு வரையுமே பெண்கள் போவதில்லை. என்ன காரணம்? அவனுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஏன் போய் பழக்க சொல்றேன், எல்லாரும் கேட்டுங்க. நீ கிழிச்சு போடுவ தெரியாது உன்னைய பத்தி. நீ இப்ப கிளி ஒரு எல்லை வரைக்கும். ஏன் நீங்க சிரிக்கிறிய? சொல்ல விடுங்கட்டா. சொல்லிடுவியா? எல்லை வரைக்கும் தான் பெண்கள் செல்ல வேண்டும், திரும்ப செல்லக்கிறது இல்ல. ஏன்? என்ன காரணம்? இருங்கடா. ஆனால் ஆண்கள் மட்டுமே கடைசி வரைக்கும் போவார்கள். யாரு? டைமிங் கூட வர சொல்லியிருக்கேன். நீங்க வாங்க போயிருங்க, கொண்டுருவேன். மண்டே அடிச்சு வரட்டும். முதல்ல அடிச்சு வரட்டுனா எவங்க? அப்புறம் என்ன இதுக்கு இவன் தானங்க 250 சம்பளத்துக்கு வர்றேன். அடுத்த 2000 கேட்கிறேன். பெண்கள் பிணம். பிணம் என்றால் பாடி. பெண்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அடுத்தது இருங்க. பணத்தை சுமந்து போவது ஆண்கள். ஆனால் ஒரு எல்லையோட ஏன் திரும்பிடுறாங்கன்னா, காமெடி வெல்லாது. அங்கே எல்லாமே வந்துகிட்டு இருக்கு உள்ள இருந்து. அவங்க தாங்க எனக்கு வாத்தியாரு. இந்த ஊர்ல தான் நான் படிச்சேன். சொல்லு சொல்லு சொல்லு. என்ன பண்ண காத்திருக்காய்க்கணும் இருடா அண்ணே இல்லையா? அப்போ பெண்கள் ஏன் சுடுகாடு வரையிலும் போவதில்லை? ஏன் போல? ஏன் நீங்க போல? ஏன் போல? இருங்க சொல்ல. ஏன் போல? ஆண்கள் போறவர்கள், கடைசி வரைக்கும் போறவர்கள் பேய் பிடிச்சுக்குமாப்பா சொல்ற. அப்ப ஆம்பளை எல்லாம் போனா என்ன சூசு குடிச்சிருமா? இருங்க மேடம். ஏன் பெண்கள் போக கூடாது? ஆமா, இப்ப சொல்றேன் முருகா, நீயே அசந்து போயிடுவ. நீ ஏற்கனவே அசந்தா இருப்ப. ஏற்கனவே சுடுகாட்டில் பல முன்னோர்களையும்
முன்பு இறந்தவர்களையும் புதைத்திருப்பார்கள். அப்பொழுது ஆண்கள் போய் அங்கே காலை வைக்கும் போது அந்த பிணம் கையிலேயே பிடிச்சி இழுக்கும். உறிஞ்சு ஓட்டு வந்துடுவேன். சட்டியை பிடிச்சி இழுக்கும், போடணும்மா வந்துடுவேன். ஆனால் பெண்கள் ஏன் போவதில்லை என்றால் இதுக படக்கு படக்குன்னு அங்கேயும் குனிஞ்சு அழுகுங்க. மசரு பிடிச்சி இழுத்து ரெண்டு அராஜர் பேய். அது ஒரு இது அரக்கருக்கு நீ இப்ப முழுக்கருக்கு வர்ற இல்ல இல்ல கையிலேயே பிடிச்சி உறிஞ்சு விடுமா, அதனால ஆம்பளை தப்பிச்சுக்கோனா. பொம்பளை அழுக போனா முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அழைச்சிருமா. போடா முதல்ல, போடா முதல்ல. அவனுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். தெரியும் அந்த பக்கத்து அன்னைக்கு அவனுக்கு தெரியாது. உனக்கு என்ன, நீ என்ன கிளிக்க போறது? எனக்கு தெரியும்ல. எங்க வர்றா? தெரியும். உனக்கு தெரியும்? தெரியுமுங்க, நான் படிச்சிருக்கேன். உனக்கு தெரியும்? தெரியும், படிச்சிருக்கேன். பதில் தெரியும். அடே சொல்ல சொல்லுங்கண்ணே. ஆமா சொல்லு. என்ன கேட்டியா? இந்த என்ன கேட்டோம்னு சொல்ற கேட்கிறானே, எப்படி பதில் சொல்லுவ? பெண்கள் கேட்டது. பெண்கள் இடுகாட்டுக்கு போவதில்ல, சிறு சுடலையோட திரும்பி வந்துருவாங்க பெண்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கேன். பெண்கள் ஏன் வந்து இடுகாட்டுக்கு போக மாட்டாங்க? இந்த வந்துட்டு முதல்ல இருந்து வந்துருச்சுடா சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல சொல்லத்தாங்க வர்றேன். இல்ல ஆரம்பத்துல இருந்து. ஆமா சரி சரி. பெண்கள் ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, ஆண்கள் மட்டும் ஏன் போறாங்க? ஐயோ படுத்துறாடையா, பரவாயில்லடா. ஏற்கனவே அந்த ஆளை இந்த பொம்பளை ஆளுக வீட்டிலேயே அழுது அவனை கொன்றுச்சுங்க. மறுபடியும் சுடுகாட்டுக்கும் அங்க வர விட்டோம்னா அந்த செத்த உணத்தால் ஊசி முண்டையை அழுக வச்சே கிளப்பிடுவாளுங்க. அதனாலதான் பொம்பளை அழுக முண்டையை வீட்டுல இருங்கன்னு விட்டு அவன் வாங்கி குடுறா. ஓ போடா, உனக்கு இளையவன். ஓ எந்திரி போடா. ஓ சிசிய பிள்ளை தானே. போன ஜோக்குக்கு அண்ணன்ட்ட இப்ப மாமான்ட்டாங்க. இரு, சுடுகாடு வரைக்கும் பெண்கள் போனா அழுது வீட்லயே அவன் என்ன சொன்னான்னா, வீட்டுல அழுக வச்சு அந்த ஆளை கொண்டுட்டா பொம்பளை அழுக. அங்க போய் அழுதே மீண்டும் அது எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துருவாட்டு அங்க விடாம கொண்டு வந்துட்டாங்களாம். இதை நீ நம்புற? எனக்கு தெரியும் அது அவன் அடிச்சு விட்டு போறான்னு. நீ உனக்கு மேல அவன் அப்ப வேலையை பார்த்துட்டு போறான். ஏண்டா பதில் சொல்றேன்னா என்ன காரணம்? இது உண்மையிலே ஒரு நல்ல தகவல். நான் சொல்றேன். இப்ப ஏற்கனவே அண்ணன் ஜோக்கர் தான்ப்பா. அண்ணன் ஜோக்கர், அவன் ஜோக்கர் தான். அண்ணே இன்னொரு 5 நாடகம் நடந்துங்க அவன் சொல்லி காட்டிலே இந்த வர்றல்ல எலும்பு கூட்டுகள் சொல்லிடுவாரு, நீங்களும் கேட்டுருவீங்க. ஆண்டவா இது என்ன சோதனையப்பா? 56 தேசத்தையும் மண்ட ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஆண்டவா. அது இல்லையா ஹரிச்சந்திரனுக்கு உணர்ச்சிவசப்பட்டேன். என்ன இது ஒன்னும் பணம் என்பதை எரிக்க வேண்டும். கொஞ்சம் நீ வீட்டுக்கு போயாதா? போய் வரக்காய் போட்டு வரேன். என்ன சித்திரம் ஒருத்தர் பின்னமுன்னு தானே சொன்னேன். மொட்டனாக்கா எனக்கு பிணத்தை. ஆமா உன்னைத்தானே இங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ உடனே யூடியூப் வரும்னு சொல்றாங்க. கேமரா கவுத்தி 3 நாள் ஆச்சு. இந்தா அவன் உடனே தெரியாம எடுக்கிறேன், நீ இழிச்சுக்கிட்டு போ. கதைக்கு வரேன். புணத்தை எரிக்க வேண்டும், இல்லை புதைக்க வேண்டும். அது வராது, முண்டை காது ஏக்காது. ஏன் புதைக்கிறார்கள்? ஒரு நேரத்துக்கு மேக்கப் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்களாடா. என்ன முளைப்பாரி கொண்டு வரியா? உண்மையிலே எனக்கு எரிச்சது வருது கேட்ட கேள்விக்கு. பெண்கள் அன்றைய காலத்தில் முப்பாட்டின் காலத்திலிருந்து காலம்புறாம் வழிகளையும்
அதிக சுமைகளையும் சுமந்து இந்த சீரு கொண்டாந்துருக்காரு. அதிக கண்ணீரை வடித்து வாழ்பவர்கள் உலகத்திலே பெண்கள். நீ வடித்த கண்ணீரெல்லாம் போதும், நம்ம ஊரு எல்லையோடு இருக்கட்டும், எல்லையை தாண்ட வேணாம், போய் வா என்றுதான் முன்னோர்கள் சொன்னார்களாம். அதை பார்த்தே எங்க ஆத்தா அவ்வளவுதான். நான் சொல்லுவேன், நகைச்சுவைக்காக சொன்னேன், அடிச்சு பார்த்தேன், ஏத்துக்கிடுச்சுவேன். இது உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுவும் இல்ல. அதான் உண்மைதாத்தா. எனத்தா எங்க ஆத்தா சொல்லு, இந்த சாமியார் மண்ணை வாரி தூத்துக்கத்தா என்ன பண்ணுவேன்? போங்கடா முதல்ல. என்ன எதை வேணாலும் சொல்லிட்டு போலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம சொல்றது ஊரு நம்புதுன்னா நீ இன்னும் 45 வருஷத்துக்கு நாடு ஆடுவ. நான் சொன்னது பொய்யாத்தா? உண்மைதானத்தா சொன்னேன். சொன்னது உண்மையா? ஆத்தாக்கெல்லாம் அப்ப என்ன தப்பான்னு சொல்றீங்களாத்தா? அவர் சொன்ன உண்மையாக்கா? உண்மைதான். சரி சரி சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்க ஏதாவது சொல்லுங்க. கேளுங்க. கேட்டா தாங்க சொல்ல முடியும். கேள்வின்னு ஒண்ணு இருந்தா தானே பதில் ஒண்ணு. வாதி பிரதிவாதி. சரிங்க, இப்ப ஏதோ வாதி பிரதிவாதியா? அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க பேசுவீங்க. எல்லாம் தெரியும். சொல்லுவீங்க. சொன்ன விஷயத்தையே நீங்க பேசுவீங்க. பேசுவில்ல. கசட தபர வள்ளினம். கசட தபர வள்ளினம் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நம்ம மள்ளினம். இதெல்லாம் 2வதுல படிச்சுட்டு அப்புறம் கேளுங்க. யாரால வரல இடையினம். யாரால அதே எனக்கு வரல இல்ல. ஏன் என்னை போட்டு வச்சு அடிக்கடி ஏன் போறாரு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? சூடு குடிச்சுக்கிச்சு முட்டைக்கு அப்படிங்கிற. சரிங்க, இப்ப இதுக்கு இதுதான் பதிலா இல்ல நான் பதில் சொல்லவா? நீங்களே சொல்லுங்க. இல்ல அவங்க சரியான பதில் அதான் நீங்க சொன்னதை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுறது. அதனால இந்த பதில நான் சொல்ல விரும்பல. வேற கேள்வி இருக்கா? இல்ல, இந்த கேள்விக்கான பதில முழுமையா கேட்டு பாப்போம். பெண்களுக்கு சொல்லலாம்ங்கிற என்ன இருந்துச்சு? பள்ளிக்கும் நாரதருக்கும் தர்க்கம் அப்புறம். சரிங்க, இப்ப நம்ம 2 பேருமே தர்க்கம் பாப்போம். எதை வேணாலும் பேசுவான். முருகனை வச்சு பேசுவோமே. நீங்க குலக்கடவுள் உங்களுக்கு யாரு? மூஞ்சூர். அது விநாயகருடைய வாகனம். சரிங்க. முருகனுடைய வாகனம் என்ன அப்படின்னா என்ஃபீல்ட். முருகனை கும்பிட போறவன் கொண்டு செல்வது என்று சொல்ல வந்தேன் சாமி. ரொம்ப பேசுறாயா? பிஆர்சி டிரைவர், அவரும் முருகனை வணங்குவார். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எம்டிசி. இப்ப நான் சொல்றேன், ஒரு குழந்தைக்கு கிருஷ்ணவேணி செந்தாமரை பீலி வைப்பை பீலி வைப்பை பீலி வைப்பை. நீங்களாவது பேசாம இருங்க. இவனே கிறிசு கெட்ட பையவே கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. கிறிசு கெட்டு போனா தானையா அடிக்க முடியும். அதான் கிறிசு கெட்ட பையன். சரி, நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. இல்லடா வம்ப அரை வாங்கிட்டு கேட்க வேணாம். குட்டே இருந்தா சொல்லு. கட்ட வச்சிருக்கேன், ஒரு அளவுதான் கோவம் வந்துடும். நான் என்ன கேட்கிறேன்னா அது பதில் சொல்லு முதல்ல. என்ன கேட்குறேன் அப்படி இல்லை, நல்ல பயலா அப்படியே ஒரு பொறுமையா, எவ்வளோ ஒரு பக்குவம் அப்படி இருக்கடியா. படிச்சவில்லடா படிச்சவில்லை அப்படி ஒரு மரியாதை இருக்குன்னா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப எல்லாரும் காது குத்து அப்படின்னு ஒரு சிரிக்காதரா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். காது குத்து திருமணம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. காது குத்தணும், காதணி விழா அப்படின்னு ஒண்ணு நடக்குதா இல்லையா? ஏன் காதணி விழான்னு எல்லாரும் காது ஊத்திக்கணும்னு ஐதீகம் இருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்ல போறான் இன்னும் தெரியலையே. காதோறும் லோலாக்கு தினம் சொல்லுது காதோறும் லோலாக்கு. பகுமானம் அப்படியே பள்ளக்கில் ஆடுவார். உன் பகுமானம் அப்படியே பள்ளக்கில் ஏறுது. பதில சொல்லு. காதணி விழா, பூப்புனி நீராட்டு விழா, பழகாப்பு. இந்த போயிட்டாங்களா அடுத்ததுக்கு பிள்ளை திருமணம். முருகனுக்கு வேலை கூத்த வந்திருக்க. உன்னை எட்டு மறுபடியும் கைகிட்டு நிக்க போறேன். எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி கிடைக்காம எதை தூக்கிட்டு வர, முருகனை தூக்கிட்டு வர. அது இன்னைக்கு வந்த முருகன் சைனா எங்கேனே. காதணி விழா, பூப்புனிதி நீராட்டு விழாவா தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது திண்ணக்கரம் சவுண்ட் சர்வீஸ். பெருங்கருணை தங்கள் இல்லங்கள் நடக்கக்கூடிய அடுத்த சுபை நிகழ்ச்சிக்கு சாப்பிட நேரமாய் விடுதல விளக்கு காது ஊத்துற
சொல்றேன் மச்சான். ஏய் அவனை சொன்னேன் இந்த மச்சான். எதற்காக காதணி விழா ஒன்று வைத்து எங்கெங்கேயே குத்தி இருக்கலாம். டேய் டேய் எதையாச்சும் இருங்க. ஏன் காதல குத்துறாங்க அப்படின்னா, காது அப்படின்னா என்ன? ராகு கேது. ஏதா சொல்ல விடுங்கத்தா. இந்த காதாகப்பட்டது சின்ன வயசுல நம்ம பிறக்கும் போது எப்படி இருக்கும்னா, தம்பி அது இல்லடா, ஏடா நீ போயிருத்தா, நீ இதை ஏய் விடுற. ஏய் விடுற நீ பின்னாடியே போத்தா. அந்த கிளவிட்டு இருந்த அந்த கம்பம் ஆயிட்டாவே இந்த ஒருத்த வந்து போறாள் 2 அறாவே. காது குத்துவது ஏன்? நல்ல கொஸ்டின் ப்ரோ. சரி இப்பதான் வந்திருக்கேன். சொல்லுங்க. மொய் வாங்குறதுக்கா? சாரு எப்படி மொய் வாங்குறதுக்கா? சடங்கு என்றால் டேய் தாய் மாமன் கடாய் அண்டா குண்டா தூக்கிட்டு வரும். காதணி விழா என்றால் என்ன? எல்லாத்துலயும் மொய் பிரயத்தனி பேமேனே. காது எப்படி இருக்கு தம்பி? நான் குறும்பி எடுக்கல. சொல்லி தொலைடா அடி. காது ஓ எல்லாம் சொல்லுங்க. ஓம் க்ரீம் த்ரோஸ் த்ரீம் த்ரீம் நீரம் 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 நீரம். பார்த்துக்கிட்டா 3 மணி 40 நிமிடம். மாரியம்மன் கோயில் மணி ஓசை செல்லாத்தா செல்ல மாரியாத்தா ஓ சிந்தையில் வந்து இறங்கி வாடு குண்டு குண்டுறாரா. நான் ஆடுனா நீ நிக்கணும் சொல்லி எழுதி வச்சிருக்கேன் ஸ்கிரிப்ட்ல. மாரியாத்தாவுக்கு துடியா சாமி வரும். ஏ அடையடைன்னு அரைஞ்சுரும்டா. இந்த சாமி வட்டிக்கு விடுற சாமியா இருக்குமா? வந்தது யாருத்தா? வந்தது யாரு? புருஷன். அப்படியா? உள்ள போயிருங்க. எங்க அக்கா புருஷனுக்கு எப்படியா சாமி வரும்? அவன் சாமின்னு சொன்னா கம்மாயில வந்துடுவேன். இந்த அளக்கானா அவர் பப்புன்னு போட போயிட்டாப்லையே. சாமி தாளாற்றுவேன் உன்னையே அன்னையே. ஏன் காது ஊத்துறாங்க? மறுபடியுமா? இந்த காதாகப்பட்டது ஓ வடிவில் இருக்கும் தம்பி. ஆனால் இம்மு வைக்க வேண்டும். புள்ளி வைக்கணும். அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க. காமெடியா கிளையா பிரிக்கிறாங்க. என்னத்துல எழுத்து விட போறாங்க? சரியான பதில இப்ப தட்டுங்க கை. அது இம்மண்ணாவுக்கு புள்ளி வச்சதுக்கு அப்புறம் அது நிவர்த்தி ஆகும். அந்த குழந்தையாக இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கை மாதிரி ஓங்கக்கூடிய ஒரு சக்தி உருவாகும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை இதே உண்மையான காது குத்து விழாவின் மூலமாகவே அவர்களுக்கு உகந்தது. காது குத்துபவர்கள் ஆசாரி. இருங்க. ஏன் தங்க ஊசியில காது ஊத்துறாங்க அப்படின்னா, தங்க ஊசியிலே குத்துகின்ற பொழுது முதல்ல உனக்கு நான் தங்கத்தை வைத்து உனக்கு இம்மனா மானாவுக்கு புள்ளி வைக்கிறேன். நீ மாறி மாறி தங்கம் போல் வாழ்வாக என்பதற்காகத்தான் தங்க ஊசிய. அருமையான பதிலியா. இப்படிதான் இருக்கணும். உண்மையில பாராட்டேன். நல்ல விஷயம் தான். வேற என்ன? அதே மாதிரி தண்டி எருவு மாட காது குத்துனே அழுகத்தே செய்வேன். என்னது? ஒரு பிலாப்பழத்தை வச்சிருக்கலாம், ஒரு கொய்யா பழத்தை வச்சிருக்கலாம், ஆப்பிள் வச்சிருக்கலாம். எதற்காக வாழைப்பழத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு அழுக வந்து மூச்சு திறனாலும் அத்தனை பழங்களும் தொண்டைக்குள்ள சிக்கிக்கிறேன், கடைசியில வெட்டுக்குத்தாய் போகும். ஆனால் எத்தனை புகசல் எத்தனை அழுக வந்தாலும் வாழைப்பழத்தை திணிக்கும் போது வலிக்கிட்டு உள்ள போயிடும். அதனாலதான் வாழைப்பழத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன?
ஓ, இதை கெடுத்துறாங்க. வாங்க வாயை காட்டுங்க. காது குத்தம் யாருக்கு? போட முதல்ல. என்னடா சரி, தூக்கத்துல நடக்கிற யாதியா? சரி, அதை விடுங்க. சரியான பதில் சொல்லிட்டியா? வேற ஏதாவது? இந்த கிறிசு கட்ட வேலை எல்லாம் வெளியில விடாதீங்க. நல்ல விஷயம் தான். சொல்லுங்க. சரிங்க. இப்ப மாங்கல்யம் பூட்டுதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு திருமணம்ல இப்ப வந்து தப்பு. மாங்கல்யம் பூட்டுதல் கிடையாது, தாலி பெருக்குதல். ஏய் இல்ல இல்ல, தாலி பெருக்குதலை பத்தி பேசல, கல்யாணத்தை பத்தி பேசுறேன். தாலி கட்டுவோம்ல, ஆண்மகன் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். எத்தனை முடிச்சு? 4 முடிச்சா? அவங்க என்ன எதுலயாவது இழுத்துட்டு போயிடுறாங்கப்பா. 3 முடிச்சு. அதுக்கு தானே இடவர உட்காந்துருக்காங்க. இந்த 3 முடிச்சுல யார் யாரு இந்த 3 முடிச்ச போடுறது? நல்ல கொஸ்டின். போடுறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பாப்பா. தம்பி இருப்பா. ஆம்பளையால 3 முடிச்ச போடுவாங்களா? எந்த ஒரு மணமகனும் 3 முடிச்சு போடுவதில்லை. அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். நம்ம நாடகம் புரட்டாசி 3ஆம் தேதி நான் முடிப்போம். ஒரு முடிச்சு போடுவது யார்? தாலியை எடுத்து கொடுப்பது யார் தெரியுமா? தம்பி தம்பி கொஞ்சம் உள்ள வரீங்களா? 2 அடி அடிக்கிறேன். எல்லா கல்யாணத்திலும் ஐயர் வருவதில்லை, ஒரு முக்கியஸ்தர் வருவாங்க. சரி வந்துட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க. முதல் முடிச்சா மாப்பிள்ளை கட்டுறாப்ல. ஆமா. எதுக்காக? அவனுக்கு என்ன அர்ஜென்டோ. சரி, 2வது முடிச்ச யாரு கட்டுறதுன்னு முரியன் சொன்னது மாதிரி அவுந்துருச்சுல, அசிங்கம் இல்லையா? சரி, 2வது போயிடுவாங்க. டேய் 2வது முடிச்ச யாரு கட்டுறது? மெதுவா பாப்பா, பெரிய ரேசுமையன். ரேசுமே என்னது? வேசுமே என்ன? ரேசுன்னு கேட்டேன். காது உனக்கு அவன் தான். ஏய் நீ சொல்ற. ஏய் வாடா வாடா சொல்லக்கூடாது. டேய் போடா சொல்ற. சொல்லிட்டு போ. முடிச்சு போடுபவன் மணமகன், அடுத்து முடிச்சு போடுறவன் அண்ணன் மகன். டேய் படக்குன்னு புடிங்கிறாங்கப்பா, எவன் போடுறானே தெரியாது. அதுக்கப்புறம் போடுறது கொழுந்தியா கிடையாது, நம்மளுடைய சகோதரி போடுறாங்க. ஏன் 3 பேரும் 3 முடிச்சு போடுறாங்க? இதே விளக்க வேணும். இவன் போடுற முடிச்சு முடிச்சு லூசா இருந்திருக்கும். டேய் டேய் 2வது ஒரு ஆளு நரம்பு தலைச்சியா இருந்திருக்கும். 3வது ஒரு அவரக்கூடாது என்பதற்காகத்தான். முடிச்சுக்கு விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. குடும்பத்தையே கட்டி காப்பாத்துறேடி அப்படின்னு மாப்பிள்ள முடிகிறேன். குடும்பத்தை கட்டி காத்தாட்டாலும் நாங்க இருக்கிற முண்டு ஊர்ல ஒரு பொம்பளை ஆளு 2வது முடிச்சு போடுது. குடும்பத்தை பிரிச்சு விட்டு இருக்க முடிய. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் ஒரு வேளை தண்ணியை போட்டுக்கிட்டு உன்னை சித்திரதை படுத்தாலும் நான் இருக்கேன் மதினி அண்ணி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் 3வது முடிச்சு போடுது நம்மளுடைய சகோதரி. என்ன கை தட்டலே, கையை விட்டு தட்டிக்கிறோம். இல்லாட்டா அந்த கேள்விக்கு முதல் முடிச்சு எனக்கு நீ கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்மகன் அதான் கட்டிட்டாங்கல்ல. கட்டுப்பட்டு வழக்கம். அப்படி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாடி புத்தூர் கட்டு பாண்டி எலும்பு விலகிறது என் அருமை மக்களே, உங்களுக்காகத்தான் இந்த சேவையை செய்யறேன். சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன சொல்லிடணும். முதல் முடிச்சு எனக்கு நீ கட்டுப்பட்டவளாக இருக்கணும்னு ஆம்பளை போடுறேன். 2வது முடிச்சு நாத்தனார் அக்கா போடுறா. இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாத்தனார் பறிச்சு அடுத்த வயல நடனம். பிறந்த பிள்ளை பிறந்த வீட்டுல இருக்க கூடாது, அடுத்த வீட்டுல கட்டி கொடுக்கணும். இதுதான் நாத்தனார்னு சொல்லக்கூடிய உறவு முறையின் முறையாக அக்கா போடுறா. 3வது முடிச்சு தங்கச்சியோ அக்காவோ போடுறா. பிறந்த வீட்டு பெருமையும் புகுந்த வீட்டு பெருமையும் கட்டி காக்க வேண்டும் நீ அப்படிங்கிறக்காண்டி 3 முடிச்சுகளை போடுறாங்க. யாரு? அந்த ஆம்பளை அழுத்தேன். இப்பதானே முதல்ல வந்திருக்கேன். ஏதோ தெரியாதனமா உங்களை நான் கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றீங்க. இன்னொரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, சிறு சுடலையோட தான் பெண்கள் திரும்பி வந்துடுறாங்க, இடுகாட்டுக்கு போறது இல்லை. என்ன காரணம்னா, சிறு சுடலையில அந்த பெண்களுக்கு குடம் உடைச்சு சீதேவி அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதை கொண்டுகிட்டு அந்த பெண்மகள் இடுகாட்டுக்கு போக கூடாது, வீட்டுக்கு தான் கொண்டாடணும். அதனாலதான் அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற காரணம். வா பொழைச்சுக்க. உள்ள ஆளோல சோன்னு ஒரு சத்தம். பயந்துட்டாரு நாரதர், கை தட்டலாம். சரி சரி. இன்னொரு கேள்வி,
நீ கேட்கணும் அது பதில் சொன்னா தான் நான் போவேன், நான் உடனே படுத்துக்குவேன். ஆம். என்ன ப்ரோ? சரி, கேளுங்க, எதனால? எதை வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. பெண்கள், திருமணமான பெண்கள் எத்தனை இடத்துல திலகமிடணும்? திலகரத்னா டேய், டேய், டேய். இலங்கை பவுலர். அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். பொட்டு வைக்கணும். பொட்டா? பொட்டு எங்க வைக்கணும்னா கண்ணாடியில. ஆமா, சூப்பராஜ் ஸ்டிக்கர் எடுத்தோடனே அங்கேதானே வைக்கிற. இருத்தா சொல்ல விடு. சொல்லுவாப்ல. பெண்கள் எதுக்கு எங்க பொட்டு வைக்கணும்? சொல்லத்தானே வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? இல்லன்னா நாக்க பிடிக்கிட்டு சாகுறேன். சொல்லலண்ணா. குங்குமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிடுவேன். விடிய 5 மணிக்குள்ளே சொல்லிடுவான்ல. இருங்க சொல்றீங்க. குங்குமம் இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல 13 ரூபா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஜிஎஸ்டி வரியோட 25 ரூபா டப்பா. பெட்டி கடையில டேய். 40 ரூபா. அவன் 3 ரூபா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் போயிட்டேன். இவ பெட்டி கடைக்கு வரல. இத வச்சுக்கிட்டு எத்தனை இடத்திலே பெண்கள் குங்குமம் வைக்க வேண்டும்? இடம் கொண்ட நரம்பு வைக்க கூடாது. இங்க வைக்கணும். இங்க 2 புருவத்துக்கு இடையில. புருவம் இருந்தா தானே. இப்பதானே ஐபுரம் சொல்லிட்டு கட்டிங் போல்ட்ட புடிங்கிறதுல 2 கண்ணாமட்டிக்கு கூட கம்மா வட்டுறா அரசாண்டா. 2 புருவத்துக்கு கூட வைக்க வேண்டும். பிறகு நெத்தியில வைக்க வேண்டும், மாங்கல்யத்தில் வைக்க வேண்டும், கழுத்திலே வைக்க வேண்டும். அடுத்து இந்த முடிச்சிலே வைக்கலாம். சரிங்க, நல்ல விஷயம். உச்சந்தலையிலே நலமோடு வாழ்வாய் அப்படின்னு உச்சந்தலையில கங்காதேவி குடியிருக்கிறாள். ஒண்ணு. அடுத்து திருமணமான பெண்கள் வகுடுல பிறந்த வீடும் புகுந்த வீடும் சரிசமமாக. இந்த ஏரியால பேசவே கூடாது. நீர் வகுப்பு எடுத்திருக்கியா? வகுப்புன்னு சொல்லுங்க. அதுக்கு பேர் வகுடு. அந்த வகுடுல திலகமிடணும். கனவோடு நீண்ட ஆயிலும் இருக்கணும் அப்படிங்கிற. அடுத்தபடியாக புகுந்த வீடு. இந்த ஒரு பிறை புகுந்த வீடு, ஒரு பிறை பிறந்த வீடு, இரண்டையும் சரிசமமாக பார்ப்பேன் என்பதற்காக பெண்மகள் பிறைக்கு நடுவிலே போட்டிருக்கிறார். அடுத்தபடியாக தொண்டை அர்த்தநாரீஸ்வரராக வளம் வந்த சக்தி தேவியின் அடையாளமாக தொண்டை பகுதியில். அடுத்தபடியாக மாங்கல்யத்தில் பூவோடும் பொட்டோடும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கல்யத்தில். நல்ல விஷயம் தான், நல்லா பேசுனீங்க, உண்மையிலே பாராட்டுறேன். மெய் மறந்து இன்னைக்கு உண்மையிலே சிரிச்சேனா. ஏன்னா எல்லாரும் எல்லா சிரிப்பையும் காமிக்க முடியாது, இருந்தாலும் மெய் மறந்து சிரிக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த சிரிப்பை வாரி வழங்கிய உங்களுக்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். உள்ள ஆளோட சோன ஒரு சத்தம் மறுபடியும் எதுவும் காமெடி பண்ணியன்னு வச்சுக்க. உங்க அழகு வந்துட்டாங்க. உள்ள இருப்பது என் தங்கை. இன்னொன்னு 2 பிரீதீஸ்வரி. பேரெல்லாம் கேட்கல, யாருன்னு கேட்டேன். இந்த பிரீதீஸ்வரிய பாருங்க. இது பிரைத்தினி. எப்படியும் ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்து என்ன வச்சுக்கவே, காவிரி ஆத்துல தள்ளி விட்டு இல்லைன்னா தலையை மொழியை கொண்டாடலாம். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்ய, ஸ்ரீதேவி ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்ய, என்னை போல ஒரு பெண் ஏதும் இல்லை கண்ணோண்டு பேசாம பேச வச்ச ஒரு ராஜதான் சிரிக்கி மயமு சிறவுக்கு அந்த புரட்டு பயல் வருவானா. அங்கிருந்து வாசிக்கிறானே ஓடியாத்தா